அதுக்கு நான் சொல்கிறதில்லை. ஏன்னா இன்றைக்கி பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பாதி டைம் எங்கேயோ அமெரிக்காவில் போய் உட்காந்துடுறா. அது மாத்திரம் இல்லை, பல குடும்பங்களில் வைஷ்டா தோஷம் சரியாக நாம் பார்க்கணும்னு நினச்சா கூட அடுத்தாப்பில் வரக்கூடிய தலைமுறைகள் பொண்ணோ மாட்டு பொண்ணோ பேத்தியோ வாழ்னா எப்படி அனுஷ்டானம் பண்ணுவான்னு தெரியல. சிம்பிளாக ஒரு பூஜை வச்சுக்கலாம், பஞ்சாயத்தனமாக வச்சு காட்டால் கூட இன்றைக்கும் எல்லா குடும்பங்கள்லேயும் இன்னும் கறி அவ்வளோ முத்தி போகல. ஒரு பிள்ளையார் படமாவது இருக்கும், ஏதாவது ஒரு சுவாமி படம் இருக்கும், ஒரு வழக்கேற்றுறது, இது ரெண்டும் இருக்குது. இது போதும், இந்த பூஜைக்கு போதும். ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் பூஜையை பண்ணிவிடலாம். ஆற்றுல இருக்கக்கூடிய படம் சுவாமிகிட்ட ஒரு புஷ்பத்தை போடும், வடக்கே காத்தாக ஏற்றிடுவோம். ஒரு புஷ்பத்தை போடுறது, ஆற்றுல வடித்து இருக்கக்கூடிய அன்னத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது, ஒரு கற்பூரம் காட்டி ஒரு நமஸ்காரம் பண்ணுறது. 4 தான், ஒரு புஷ்பம், ஒரு நைவேத்தியம், ஒரு கற்பூரம், ஒரு நமஸ்காரம். 4 சேர்த்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். எத்தனை வேகமாக எனக்கு ஆஃபீஸுக்கு ஓடணும்னு சொன்னால் கூட இந்த 2 நிமிஷம் ஸ்பேர் பண்ண முடியலேன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அந்த 2 நிமிஷம் ஸ்பேர் பண்ணி ஆகணும். நித்திய பூஜை வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ சங்கரமாக இருந்தாலும் 2 நிமிஷமாக இருந்தால் 2 மணி நேரம் பண்ணலாம், 2 மணி நேரம் வேண்டாம், 2 நிமிஷம் பண்ணாலும் நித்திய பூஜையாக இருக்கணும். அந்த இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. வியாசபீடத்திலேருந்து சொல்லும்படியாக வந்துவிட்டேன்னு கொஞ்சம் தாபமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். தர்மத்தை சொல்கிறதுக்காக தான் வியாசபீடம் இருக்குது. நாம் ஆற்றுல வடிக்கக்கூடிய அன்னத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும். அதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும்னு சொன்னால் நேராக குக்கர்லேருந்து நேரம் நம்ம பிளேட்டுக்கு வரக்கூடாது. அது சுவாமிக்கு காட்டுவிட்டு நைவேத்தியமாகி காக்காய்க்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். அதுக்கு 2 ப்ரீரெக்விசிட்ஸ் இருக்குது. ஒன்றும் நம்ம வைக்கக்கூடிய அன்னமானது குடித்தப்புறம் அடுப்பு மூட்டுறதா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். குடிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு மூட்டுறதுக்கும் குடித்தப்புறம் அடுப்பு மூட்டுறதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். அதுக்கு மேலே குளிக்க போகிறோம். காலத்தால் ஆஃபீஸுக்கு ஓடுற அவசரத்தில் 15 நிமிஷத்துக்கு மேலேயா குளிக்க போகிறான். அவன் ஒன்றும் அகபரிசம் சுத்தம் சொல்லி ஸ்நானம் பண்ண போகிறது இல்லை. தலையில் ஏதோ சொம்பு ஜலத்தை விட்டுன்னு வந்தால் உடனே வேறு வஸ்திரம் மாதிரி வந்துட்டான். அதனால் பிராமணனுக்கு கீழே ஒரு நாள் சொன்னேன், பிராமணனுக்கு அக்னியில் தான் சுவாமி இருக்கார். அக்னோ திஷ்டதி விப்ராணம். அதனால் அக்னி சுவாமி அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொடுத்தனா இன்றைக்கும் கறி அவ்வளோ முத்தி போகல. காலத்தால் ஏந்த உடனே குளிக்காமல் கோவிலுக்கு போகக்கூடிய அளவுக்கு இன்னும் கறி முத்தி போகல. குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போகணுங்கிறது எல்லாருக்கும் ரத்தத்தில் ஊறி இருக்குது. கோவிலுக்கு போனால் எப்படி குளிச்சுட்டு போகணுமோ அது மாதிரி அக்னியை மூட்டுற போதும் ஆற்றுல இருக்கக்கூடிய அடுப்பை மூட்டுற போதும் குளிச்சுட்டு தான் மூட்டணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரீரிக்வசிட்டு. ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அலாரம் வச்சுட்டு எழுந்துப்போமே. இந்த குளிக்கிற போது ஏற்கனவே ஒரு 2 விசில் வந்துடும், 3ஆவது விசில் நீ குளிச்சுட்டு வந்து அணைக்கலான்னு வேண்டாம். அந்த அவ்வளோ ஷார்ட்கட் எடுத்துன்னு ஒரு 15 நிமிஷம் மிச்சம் பண்ணி நீ நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அலாரம் வச்சு எழுந்தாவது குளிச்சுட்டு தான் அடுப்பு மூட்டணுங்கிறது ஒரு ப்ரீரெக்விசிட். 2வது ப்ரீரெக்விசிட் என்னன்னாக்க மாதத்தில் அந்த 4-5 நாள் இவா போய் வைக்காமல் இருக்கணும் அன்னத்தை. அது ரொம்ப முக்கியம். அது குளிச்சுட்டு மூட்டுறதை விட இன்னும் ரொம்ப முக்கியம். அந்த 4-5 நாள் கிட்டக்க போகாமல் இருக்கணும். அவள் புருஷா வைக்கிறதுமே அன்னம் வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. அது பர்ஹாப்ஸ் தி சிம்பிளஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் குக்கிங் என்ன ஒரு சாதம் வைக்கிறது. இது என்ன ஒரு பெரிய பிரம்ம வித்யா. நீ மாட்டில் வச்சுட்டா நீ அதோட சேர்ந்து வேக வேண்டாம், கொதிக்க வேண்டாம். உனக்கு மனசுக்கு கொதிப்பு இல்லாமல் இருந்தால் போகிறோம், சாந்தமாக இருந்தால் போகிறோம். அது மாட்டில் கொதிச்சு தானே அரிசியாக இருக்கிறது அந்தமாக ஆகிட போகிறது. அதனால் இது என்ன பெரிய கஷ்டம். கடைஞ்சி வச்சா ஒரே ஒரு நிமிஷம் கடைஞ்சி வைக்கிறதுக்கு, அப்புறம் அது மாட்டில் தானே அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 செகண்டு, அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு 2 செகண்ட், இவ்வளோதானே வேலை. அந்த ஒரு 4-5 நாளையாவது ஏதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். அது முன்னாடி ஏதாவது பொடி கிடி பண்ணி வச்சுன்னுட்டாக்க, புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுன்னுட்டா, ஏதாவது அப்பளம் இருக்குது, வடம் இருக்குது, ஏதோ ஒன்று ஒரு 2-3-4 நாளைக்கு சாப்பிட்றது ஒன்றும் பெரிய சமமான விஷயம் இல்லை. அப்படி அந்த 4-5 நாளைக்கு விறகு தான் இருக்கணும். அது வேதத்திலேயே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதனால் அது வேதத்தில் 4 பாகங்களாக பிரம்மகத்தி தோஷத்தை விநியோகம் பண்ணார் என்றுன்னு இருக்குது. அது பெரிய விஷயம். இப்போ நான் பிரவேசம் பண்ணல, பின்னாடி எங்கேயாவது சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். அது 2ஆம் காண்டத்தில் ஒரு பிரஷ்னம் இதை பற்றி பேசியிருக்கு. முதல் அணுவாக்கம் முழுக்க விஸ்வரூபோவை த்வாஷ்ட புரோகிதோ தேவானாமாசீத் அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரஷ்னம் முழுக்க இந்த வைஷ்டாதோஷத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக எடுத்து பேசியிருக்கு. வேதம் சொல்லியிருக்கு. அது எப்படி வேணால் எடுத்துக்கிறது. அது வேதம் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் விலகணும்னு விலகினாலும் சரி, இல்லை சாஸ்திரமாக பார்த்து நமக்கு ஒரு 3 நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சி வெல் ஏர்ன் ரெஸ்ட், மாதத்தில் ஒரு 3 நாள் ரெஸ்ட் நமக்கு கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சி ஸ்திரீகள் அனுஷ்டானம் பண்ணாலும் சரி, இல்லை
பாக்கி 26 27 நாள் நாம் சமைக்கிறோமே, ஒரு 3 நாளைக்கு அவர் சமைச்சு போட்டுமே, அவர் கொஞ்சம் சிரமப்பட்டுமேன்னு நினச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துருந்தாலும் சரி, மொத்தத்தில் அந்த 4-5 நாளைக்கு இவ அங்கே பிரவர்த்திக்காமல் இருக்கணும். புருஷால் தான் பண்ணால், வேறு யாராவது ஸ்திரீகள் அதுக்கு அந்த தோஷம் இல்லாத ஸ்திரீகள் பண்ணலாம். அந்த தோஷம் இருக்கிற சமயத்தில் உள்ள சமையல் உள்ள இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி இருக்குன்னா, சமையல் உள்ள எனக்கு சொல்கிறவாள்லாம் உண்டு, உள்ளே வச்சுருக்கிறவாள்லாம் ரொம்ப கவலைப்படுறா. இந்த மாதிரி 3 நாளைக்கு அவள் ஒன்றும் பெருசாக விளக்கணும் சொல்ல, பழைய காலம் மாதிரி எங்கேயும் 3ஆம் கட்டு கிராமத்தில் இருக்கிற மாதிரி சொல்லலை. நீ ஒரு கல்யாணம் நிச்சயமாகி நின்று போயிடுச்சு. எனக்கு ரொம்ப நல்ல பிள்ளை, கெட்ட பழக்கமே கிடையாது, எனக்கு பர்சனலாக தெரியும். என்ன காரணம்னு கேட்டாக்க, அந்த 3 நாள் சமையலுள்ளையும் சுவாமி ரூமுலையும் வரவாண்டான்னு சொன்னாலாம். அது பாக்கி நாள்லாம் வரமாட்டேங்கிறா சுவாமி ரூமுக்கு, அந்த 3 நாள் மாத்திரம் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னாக்க எங்கே போயின்னு இருக்குது இந்த யுகத்துடைய தர்மம்? எங்கே போயின்னு இருக்குது? நம்ம குழந்தைகளை வளர்க்குற போது சின்ன வயசுலேருந்து அம்மா விலகிறத பார்த்து வளர்ந்துருந்தால் அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் பின்னாடி வர்றதுக்கு பாசிபிலிட்டி குறைச்சா, அவ்வளோதான் சொல்ல முடியும். சர்டன்டியே சொல்ல முடியும். இந்த காலத்தில் ப்ராபபிலிட்டி குறைச்சலாக இருக்கும். அதனால் அந்த 4-5 நாளைக்கு இவ போய் அன்னம் வைக்காமல் இருக்கணும். பாக்கி நாளில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வைக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண முடியும். அதனால் சுவாமிக்கு ஒரு புஷ்பம், ஒரு நைவேத்தியம், ஒரு ஏகாதசினிக்கு என்ன பண்ணுறதுனாக்க பழமாவது நைவேத்தியம் பண்ணுறது. அதனால் ஒரு நைவேத்தியம், ஒரு கற்பூரம், ஒரு நமஸ்காரம், இந்த 4 ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய 4, இது 2-3 நிமிஷத்தில் பண்ணிவிடலாம். இந்த ஆராதனம் நித்தியபடி ஆராதனம் இல்லாமல் இருக்கக்கூடாது எந்த குடும்பத்துலேயும். தேவதானாம் பித்ருணாஞ்ச மாதா பித்ரோஸ்ததைவச மாஸ்மகார்ஷீத் ச சுஷ்ரூஷாம் யஸ்யார்யோனுமதே கதஹா. இப்படி தேவதைகளுக்கு செய்ய வேண்டிய ஆராதனத்தை ஒருத்தன் செய்யாமல் விட்டுட்டான்னா, இதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். குலதெய்வம் ரொம்ப முக்கியம். குலதெய்வங்கிறது குலதெய்வத்தை விடவே கூடாது. இது நினச்சி பாருங்க, இந்த குலதெய்வத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமானது இட் கோஸ் பேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். நமக்கு தெரியறது இல்லை. இஃப் யூ ஸ்டார்ட் பாண்டரிங் ஓவர் த மேட்டர் ஈவன் வித் அ லாஜிக்கல் மைண்ட் பார்த்தேன்னாக்க, எந்த தெய்வத்தை குலதெய்வம் நாம் சொல்கிறோமோ அவளுக்கு எது குலதெய்வமோ அந்த குலதெய்வம் அந்த சந்நிதியில், அது முருகனாக இருக்கலாம், முருகன்லேயே ஒரு பர்டிகுலர் கிராமத்தில் ஒரு பர்டிகுலர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஒரு குலதெய்வமாக இருக்கலாம். சில பேருக்கு வெங்கடாஜலபதி குலதெய்வமாக இருக்கும். யாருக்கு எந்தெந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்துடைய சந்நிதியில் போய் நிற்கிற போது நம்ம அவள் அனுபவித்து பார்த்தா தெரியும். தெர் இஸ் அ பாண்ட் விச் கேனாட் பி எக்ஸ்பிளைன்டு. குலதெய்வத்துடைய சந்நிதியில் வருஷம் அங்கே அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு போயிட்டு வருது. அந்த குலதெய்வத்தை சந்நிதியில் போகிறபோது நம்ம அறியாமல் ஏதோ ஒரு நாள் கூட, ஒரு வருஷம் கூட குலதெய்வ சந்நிதியில் போய் கண் கலங்காமல் வந்ததே கிடையாது. இத்தனை வருஷங்களில் கண்ணுங்கண்ணீரமாக தான் சுவாமி தரிசனம் பண்ண முடியாது வச்சுருக்கார். இது ஏதோ ஒரு எமோஷனல் பாண்ட், அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குலதெய்வத்துடைய சந்நிதியில் போனால் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எ டெய்டி ஹூ ஹஸ் பீன் வர்ஷிப் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பை த சேம் ஃபேமிலி. அதை நினச்சிக்கணும். நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அப்புறம் அதே மாதிரி கோ பேக் இன் டைம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம பெரியவாழ்லாம் ஆராதித்த அந்த குலதெய்வத்துடைய சந்நிதியில் தானே நாம் போய் நிற்கிறோம். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துடைய சந்நிதியில் போய் அந்த குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, அபிஷேகம், அர்ச்சனை, ஒரு நைவேத்தியங்கள், கற்பூராரத்தி என்ன செய்யணுமோ மினிமமாக செய்ய வேண்டிய ஒரு நாள் பூஜையாவது அந்த குலதெய்வத்துடைய சந்நிதியில் நிச்சயம் எல்லாரும் செய்யணும். இது குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், உனக்கு வேற ஒரு தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், தப்பு கிடையாது. இஷ்ட தெய்வத்தையும் ஆராதனை பண்ணிக்கோ. நித்திய பூஜைங்கிறது ஆற்றுல நித்தியம் பண்ணோம். எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இப்போ இந்த உபன்யாசம் போதே யாரோ ஒருத்தர் உபன்யாசம் முடிஞ்சப்பறம் கேட்டார், இப்போ எங்கேயாவது வெளியில் போகிற போது அந்த நித்திய பூஜை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், எடுத்துன்னு போங்கன்னு சொன்னேன். நித்திய பூஜைன்னா எடுத்துன்னு தான் போனோம். எடுத்துன்னு போனால் பண்ண முடியுமா? பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது சொல்லிவிட்றேன். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு எல்லாம் வைதிகமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றா போகிற இடத்துலலாம், உபன்யாசம் போகிற இடத்துல நாங்கள் எங்கேயோ ஹோட்டலில் லாட்ஜில் ரூம் எடுத்துன்னு தங்க முடியாதுக்கு. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பகவான் நம்ம ஸ்பிரிட் என்னங்கிறத சுவாமிக்கு தெரியும். அதனால் சம்டைம்ஸ் யூ மே நாட் பி ஏபிள் டு ஃபாலோ த லெட்டர் ஆஃப் தி சாஸ்திரா. அந்த ஸ்பிரிட்டை மனசில் வச்சுட்டு அந்த ரூம் எங்கேயோ தங்கியிருக்கோம்னாக்க ஏதாவது மூவிங் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குமே, அந்த மூவிங் ஸ்பேஸில் கொஞ்சம் காத்தால் ஸ்நானம் பண்ணிட்டு ஜலத்தை எடுத்து சுத்தம் பண்ணி புரோக்ஷனம் பண்ணி அபவித்திர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோவா
எஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்கியாபியந்தர சுச்சிகி அப்படின்னு சொல்லி புரோக்ஷனம் பண்ணாவே சுத்தமாகிடுது. நம்ம கொண்டு போயிருக்கக்கூடிய பூஜை அந்த மெத்தை கத்தையில் பட்டுக்காமல் அங்கே இப்போ எல்லா ரூம்லேயும் பெட்டுலாம் டபுள் பெட்டோடு போட்டு தான் ரூமெல்லாம் கொடுக்குறான். பெட்டே வாங்கினா அப்படின்னு ரூம் கொடுக்கணும்னா கிடைக்க மாட்டேங்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெட் இருந்தால் அதை ஏதாவது கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டாவது ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறது. காலத்தால் சீக்கிரமாக 4 மணி 5 மணிக்குள்ளே எழுந்திருந்து ஸ்நானத்தை பண்ணி சந்தியானத்தை பண்ணிவிட்டு அந்த பூஜை நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஆர்கனைஸ் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈஸியாக பண்ணிவிடலாம். கையிலேயே கொஞ்சம் திராட்சை ஏதாவது எடுத்துன்னு போயிடுறது. ஒரு நாள் 2 நாள் ஏதோ அபிஷியல் ட்ரிப்பு, 2 நாளைக்கு ஒன்று திராட்சை கையில் நைவேத்தியத்துக்கு அங்கே எங்கேயாவது முதல் நாள் ராத்திரியே வாங்கி வச்சு விடுறது. ஒரு 10 ரூபாய்க்கு பூவை வாங்கி வச்சு விடுறது. இல்லைன்னா அக்ஷதை ஏதோ ஒன்றும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. ஒன்றும் கிடைக்கல, ஒரு தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுறது. அது தீர்த்தம் என்ன கிடைக்கிறதோ அந்த தீர்த்தத்தை அந்த குழாயில் தானே இருக்குனாக்க சுவாமி நினச்சிருந்து கங்கேன்னு நினச்சிருந்து அபிஷேகம் ஒன்றுமே பண்ணாமல் பூஜையை விடுறதுக்கு இது தேவை. ஆற்றுலேருந்து நீ அங்கேருந்து ஜலத்தை எடுத்து பண்ணணும்னு சொல்லி ஆற்றுல இருக்கிறது எவ்வளோ தூரம் சுத்தமாக பண்ண முடியுமோ பண்ணணும். நீ வெளியில் போகிறது யாத்திரா தர்மம்னு ஒன்று இருக்குது. பதி சூத்திரவதாச்சரேத்னு வாக்கியம் ரொம்ப சூக்ஷமாக அப்படி ரொம்ப சூக்ஷமாக அனுஷ்டானம் பண்ணணும்னு இருக்குது. வழியில் பற்றினா வழியில் சூக்ஷமாக அனுஷ்டானம் பண்ணணும்னு இருக்குது. அந்த இடத்துல சுவாமி எடுத்து வச்சு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் கூட ஆசனமாக போட்டுவிட்டு அதுக்கு மேலே சுவாமியை வச்சு விடுறது. வச்சுவிட்டு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப சங்கரமாக இருந்தால் ஒரே ஒரு நாம ஸ்ரீ மகாகணபதியே நமஹ, ஸ்ரீ சாயா சுவர்ச்சலாம்பா சுமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ பரமேஸ்வராய நமஹ, ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே நமஹ முடிஞ்சுப்படுது. பஞ்சாயத்தில் 6 இருக்கும். ஒன்றால் முடிஞ்சால் அஷ்டோத்திரம் சொல்லு, வேறு 12 நாமா சொல்லு, 16 நாமா பிள்ளையார் நாமா சொல்லு. முடியலையா ஒரே நாமா ஸ்ரீ கணபதியே நமஹா அப்படின்னு ஒரே ஒரு நாமா கணேசாய நமஹா ஏதோ ஒன்று ஒரு நாமாவது ஒரு அர்ச்சனையாவது பண்ணுறது. இந்த திராட்சை நைவேத்தியம் பண்ணி ஒரு கற்பூரத்தை காட்டிவிட்டு கையில் ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சு விட்டோன்னா ஒரு சின்னதாக விளக்கு வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா ஒரு மேட்ச் பாக்ஸில் கற்பூரத்தையாவது காட்டிவிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி முடிச்சு விட்டாக்க இவளும் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுடலாம். பாக்கி இருக்கிறவா அந்த ரூமில் இருக்கிறவாளோ வேறு யாராவது அந்த சத்திரத்தில் இருக்கிறவா வாழலாம் எழுந்திருந்து காஃபி கீஃபி சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே நாம் முடிச்சிடும். பூஜையை முடித்து கட்டி எடுத்து வச்சுடலாம். அப்புறம் மாத்தியானத்தை பண்ணிவிட்டு அப்புறம் பாக்கி காரியங்கள் என்னதான் கவனிக்கணுமோ ஆஃபீஸ் ஒர்க்கோ சோஷியல் ஒர்க்கோ எதுவோ கவனிச்சிக்கலாம். இது 7 மணிக்குள்ளே இவ்வளவே முடிச்சுடலாம். காலத்தால் 4:30 மணி 5 மணிக்குள்ளே எழுந்திருந்தால் 7 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து சுவாமியை கட்டி வச்சுடலாம். ஆனால் அது அவசியம் எடுத்துன்னு போய் பண்ணணும். ஆற்றுல யாராவது இருந்தானா அவள் பண்ணலாம். ஆற்றுல ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம தான் எடுத்துகிட்டு போய் பண்ணி ஆகணும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. சின்ன கை குழந்தை இருந்தால் 6 மாத குழந்தை இருந்தால் வச்சுக்கோ, அந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியுமா? வேறு யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு. 6 மாத குழந்தைய அழைச்சின்னு போகிறா. 1 வயசு ஆகிடுச்சு அந்த குழந்தைக்கு. 1.5 வயசு ஆகிடுச்சு. இந்த 1.5 வயசு குழந்தைய அழைச்சின்னு போனால் அதுக்கு ஆகாரம் வேணுமே. மெனக்கிட்டு அந்த சமைக்கிறவர்கிட்ட போய் கொஞ்சம் போட கொஞ்சம் குழச்சலாக கொஞ்சம் சாதம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு 1.5 வயசு குழந்தையணும் குழச்சலாக சாதம் கேட்டு இந்த ரசத்துலேருந்து தெளிவாக மேலேருந்து தெளிவாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு கொஞ்சம் 2 சொட்டு நெய்யை விடுங்கன்னு சொல்லி இந்த ரசஞ்சாதமாக பிசைஞ்சு இந்த சாதத்து ஆட்டையோ பின்னும் தெரியாத வந்துட்டு போய் கேட்குறான். இந்த குழந்தைக்கு சாதம் வேணுமேங்கிறதுக்காக 1.5 வயசு குழந்தைக்காக அப்படி சாதம் கேட்டு இவ்வளோதான் பண்ணியிருக்கான். அப்புறம் 25 வருஷம் கழிச்சு நீ எனக்காக என்ன பண்ணிவிட்டேன்னு அவன் மாட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். சுவாமி கேட்க மாட்டார். நீ எனக்காக என்ன பண்ணேன்னு ஒரு நாளும் கேட்க மாட்டார். சுவாமிக்கு இந்த ரசம் வேணும் இல்லை தெளிவாக இருக்கணும் நெய் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் இருக்கக்கூடிய 2 திராட்சையோ கல்கண்டோ இல்லை வாழைப்பழமோ எது இருக்கோ ஏதோ ஒன்று நைவேத்தியம் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். காஞ்ச திராட்சைக்கு அந்த குக்கிட்ட போய் கேட்கணுமா? நீ கையில் எடுத்துன்னு போயிடலாமே, ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட் எடுத்துன்னு போயிடலாமே. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன குழந்தைக்காவது குழச்சலாக இருக்கணும், சாதம் ஜீரணமாகாது 1.5 வயசு குழந்தைக்குன்னு கேட்கணும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது நீ ஆற்றுல இருக்கிறது மகா நைவேத்தியம் பண்ணு, பருப்பு வச்சுட்டு நெய்யை வச்சுட்டு அன்னத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி தான் சரி. வெளியில் போகிற போது திராட்சையோ கல்கண்டோ வாழைப்பழமோ ஏதோ எது இருக்கோ அது நைவேத்தியம் பண்ணலாமே. அந்த நைவேத்தியம் அதை சந்திரசேகர பாரதி சுவாமிகள்கிட்ட தரிசனத்துக்காக பக்தர்கள் போனால் அந்த காலத்தில் தான் சிங்கேரி போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஃபீட் பை இட் செல்ஃப். இப்போ ரொம்ப டக்குன்னு மேங்களூரில் போய் ஃப்ளைட்டில் இறங்குறா, ஒரு காரை புக் பண்ணிக்கிறா, போயிட்டு வந்துவிட்றா. அந்த காலத்தில் 2-3 நாள் ட்ரெயினில் யாத்திரை பண்ணி தான் போகணும். அதில் ஒருத்தர் அந்த காலத்தில் எல்லாருமே நியமமாக தான் இருந்தா. நீ உன்னுடைய நித்திய பூஜையை நடுவில் எங்கே பண்ணினேன்னு கேட்டார். ஒரு பக்தரை பார்த்து ஆச்சாரியால் கேட்டார். நான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தேன். அந்த பூஜை சுவாமியை திறந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை, அதனால் பண்ணதேன்னா.
திறக்கலைன்னா அந்த பகவானுக்கு நீ நைவேத்தியம் பண்ணுறது தெரியாதோன்னு கேட்டேன். ஆச்சாரியா, பூஜை பட்டியை திறந்தால் தான் சுவாமிக்கு தெரியுமா நீ நைவேத்தியம் பண்ணுறேன்னு தெரியுமான்னு கேட்டேன். நான் நீ என்ன சாப்பிட்ற? வாழைப்பழம் சாப்பிட்டேன். அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டியோனோ அவ்வளோ நியமமாக இருந்திருக்கார். 2 நாள் யாத்திரை வெறும் வாழைப்பழம் தான் சாப்பிட்ருக்கார். அவர் ஒன்றும் பெருசாக வேறு ஒன்றும் சாப்பிடல. அந்த வாழைப்பழத்தை சுவாமிக்கு காட்டிட்டு ஒரு சங்கரமாக ஒரு மானசீகமாவது ஒரு பூஜையை பண்ணிட்டு செஞ்சுருக்கலாமோனோ. பொட்டி திறக்க முடியலன்னா, பூஜை பொட்டி திறக்கலைன்னா நீ நைவேத்தியம் பண்ணுறேன்னு சுவாமிக்கு தெரியாத அவர் சர்வஜர் இல்லையான்னு கேட்டார் ஆச்சாரியா. அதாவது பாவம் ரொம்ப முக்கியம். பகவானுடைய பூஜை ஒரு நாள் கூட விட்டு போகப்படாதுங்கிற பாவம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பண்ண வேண்டிய பூஜையை பண்ணாமல் விட்டுவிட்டான்னா அது பெரிய தோஷம். அது தேவதா நாம் பித்ருநாம் இதோட இன்சிடென்டெலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுறேன். ரொம்ப குடும்பங்கள் கஷ்டப்படுறான், எத்தனை வந்தாலும் போக மாட்டேங்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரம் என்ன சொல்கிறது? மந்திர தியாகா தரித்திரதா. உபதேசமான மந்திரத்தை ஒருத்தன் ஜபம் பண்ணாமல் விட்டுவிட்டான்னா தாரித்ரியம் சம்பவிக்கும்னு இருக்குது. அதனால் மந்திரோபதேசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப 1000 யோஜனை பண்ணி வாங்கிக்கணும்.